ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்ஸ் பிஏக்யூ சீரிஸில் கிளாஸ் 73 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே அதில் 72 கிளாஸஸ் இருக்குது. நீங்கள் அதெல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரீசனிங் பிஏக்யூ சீரிஸும் 72 கிளாஸஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டாப்பிக்லேருந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். ஸோ தெளிவாக கவனிங்க. ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் 3:4:5 என்ற விகிதத்தில் உள்ளது எனில் அதன் மிகப்பெரிய கோணத்தின் அளவு. ஸோ 3:4:5 இந்த மாதிரி விகிதத்தில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த விகிதத்துல இருந்து தான் நம்ம சால்வ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அந்த விகிதத்து கூட எக்ஸ பெருக்கி அதுதான் அந்த வேல்யூஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்ப 3x 4x 5x அப்படிங்கிறது அதோட பக்கங்களோட வேல்யூஸ் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அதோட மிகப்பெரிய கோணத்தின் அளவு கேட்குறாங்க. ஸோ கோணத்தின் அளவு அப்படிங்கிறது அதோட கூடுதல் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ. ஸோ முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும் பாருங்க. இது என்ன ஆகும் உங்களுக்கு கூட்டினீங்க அப்படின்னா 12ன்னு வரும். அப்போ 12x = 180 டிகிரி. ஸோ எக்ஸ் = 180 டிவைடட் பை 12 டிவைட் பண்ணீங்கன்னா 15ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல மிகப்பெரியது கேட்குறாங்க. ஸோ மிகப்பெரியது 5x. ஸோ 5x அப்படிங்கிற இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 15ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சர் 75ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் 75 டிகிரி. எப்பயுமே இந்த இடத்துல ஆங்கிள் கொடுத்துட்டு ஆங்கிள் இந்த மாதிரி விகிதமாக கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா ஈஸியாக போடலாம். பட் இந்த இடத்துல வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஏன்னா அங்க கொடுத்துருக்கிறது பக்கங்களோட வேல்யூஸை தான் கொடுத்துருக்காங்க. கேட்கறது கோணம். வேற எதுவும் பண்ண முடியாது நம்மளால. ஓகேங்களா? ஸோ அதை அப்படியே எக்ஸால பெருக்கி அதுதான் அந்த வேல்யூஸ்ன்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து நீங்க அந்த எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு ஃபைன் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ மிக பெரியது கேட்டதால 5xல சப்ஸ்டியூட் பண்ணோம். மிக சிறியது கேட்டா 3xல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இல்ல இடையில இருக்கிறது கேட்டா 4xல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி. ஒருவரின் கூலி 50% குறைக்கப்படுகிறது. பின்னர் குறைக்கப்பட்ட கூலியில் 50% அதிகரிக்கப்படுகிறது எனில் அவருக்கு. ஸோ நார்மலா 50% கம்மி பண்ணி 50% அதிகப்படுத்தாங்கன்னா எந்த ஒரு லாபமும் இல்லை நட்டமும் இல்லைன்னு தான் டிக் பண்ணுவோம். ஆனா அப்படி டிக் பண்ணக்கூடாது. ஸோ இதை சதவீத மாற்றம் அப்படிங்கிற கான்செப்ட் பிரகாரம் எழுதணும். குறைக்கப்படுகிறதுனா மைனஸ், அதிகரிக்கப்படுகிறதுனா பிளஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அப்படியே இருக்கிறத எழுதுங்க. குறைக்கப்படுகிறது, அடுத்து அதிகரிக்கப்படுகிறது. ஸோ பிளஸ் போட்டு இந்த ரெண்டையும் அப்படியே மேல பெருக்கல் எழுதுங்க வித் சைனோட டிவைடட் பை 100ன்னு போடுங்க. அவ்வளவுதான். இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் பாருங்க 0 0 0 0 அடிஞ்சிரும். இது 2 0. இதை பெருக்குனீங்கன்னா -25ன்னு கிடைக்கும். ஸோ இது ஹோலா பர்சன்டேஜ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மைனஸ்ல கிடைச்சதுன்னா நஷ்டம், அதுக்கு இல்ல பிளஸ்ல கிடைச்சது அப்படின்னா லாபம். ஸோ மைனஸ்ல கிடைச்சதால இது 25% நட்டம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ எப்பயுமே 50% கம்மி பண்ணி 50% அதிகப்படுத்துறாங்க அப்படின்னா லாபமும் இல்லை நட்டமும் இல்லைன்னு டிக் அடிக்க கூடாது. ஓகேவா? ஸோ என்ன பண்ணிக்கணும், சதவீத மாற்றம் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க, ஹவு மெனி ஸ்டூடெண்ட். இது கொஸ்டின் மட்டும் பாருங்க, தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தவறா வந்திருக்கு. இதுல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க, இதுல எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சதவீதம் கிடையாது, மாணவர்கள் மட்டும்தான். கேள்வி வேதியியலை விரும்பாதவர்கள். அப்ப வேதியியல் அப்படிங்கிறது 15. ஸோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் 15. ஸோ மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 50ன்னு கிடைக்கும். மொத்தம் 50 பேர்ல 15 பேர் கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க அப்படின்னா மீதி அந்த 15 பேரை கழிச்சிங்கன்னா மீதி தான் கெமிஸ்ட்ரி பிடிக்காதவங்க படிக்காதவங்க எல்லாமே. ஸோ கழிச்சிங்கன்னா 35. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 35 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ கொஸ்டின் இங்கிலீஷ் கொஸ்டின் கரெக்டா இருக்கு. தமிழ்ல உங்களுக்கு சதவீதம் அப்படின்னு எக்ஸ்ட்ராவா சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா சதவீதம் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 70% அப்படின்னு வரும். ஆப்ஷன்ல எதுவுமே கிடையாது. ஓகேவா? கேள்வி ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்ப எத்தனை மாணவர்கள் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ 35 தான் ஆன்சர். அடுத்து பாருங்க. ஸோ இந்த இடத்துல 2 நம்பர் தான் 16.12 13.88 தான் மாறி மாறி வந்திருக்கு. அப்ப நான் இதை ஏனும் இதை பீனும் எடுத்துக்கிறேன். அப்ப இது என்ன ஆகும், a × a × a a கியூப்னு வரும், b × b × b b கியூப்னு வரும். ஸோ பிளஸ் டிவைடட் பை இது பாருங்க a² - ab + b² வரும். ஓகேவா? ஸோ அல்ஜிப்ராயிக் ஃபார்முலா, அதாவது இயற்கணித ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா a³ + b³ ஃபார்முலா a + b
இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் தான் ஃபார்முலா, டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். இதுவும் அடிஞ்சிரும். இப்போ ஏ பிளஸ் பி தான் ஆன்சர். ஆனால் ஏ பிளஸ் பின்னு நம்ம பார்க்கக்கூடாது. ஏவோட வேல்யூ 16.12, பியோட வேல்யூ 13.88. இதை ரெண்டையும் கூட்டினீங்கன்னா ஆன்சர், கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 30.00ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 30 தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பெருசா நம்பர்ஸ் அதிகமாக ரிப்பீட்டடாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸ்க்கு ஏபின்னு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேவா? அதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி வரும். ஃபார்முலா யூஸ் பண்ணி கேன்சல் பண்றதெல்லாம் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா மீதி இருக்கிறது ஏபியில் இருந்ததுன்னா வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இல்ல வெறும் கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும்தான் வருதுன்னா அதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒரு நாற்காலியின் விலை ரூபாய் 2100 ரூபாய் 2520 அதிகரித்துள்ளது எனில் அதிகரித்த விலை சதவீதம். ஸோ அப்ப அசல் 2100 ரூபா 2520 ரூபாவா அதிகரிச்சிருக்கு. ஓகேவா? அப்ப அதிகரிச்சதுல இருந்து அசல் அமௌண்ட்டை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் அதிகரிச்சதுன்னு தெரிஞ்சிடும். அந்த அதிகரித்த அமௌண்ட் மேல டிவைடட் பை அசல் விலை கீழே இன்டூ 100. இந்த 100% குறிக்கும். சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 20%. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? எப்பயுமே இந்த இடத்துல எது சதவீதம் கேட்கறாங்கன்னு பாருங்க. இந்த சம்முன்னு கிடையாது, எந்த சம்முமே எதோட சதவீதம் கேட்கறாங்கன்னு பாருங்க. அது அந்த முன்னாடி இருக்கு இல்லையா, அதோட வேல்யூஸ் மேல எழுதிக்கோங்க. ஒரிஜினல் இல்லைன்னா அசல் இல்லைன்னா உண்மையான விலை, இந்த மாதிரி வேல்யூஸை கீழே மொத்தம் இந்த மாதிரி வேல்யூஸை கீழே போடுங்க. இன்டூ 100 போடுங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா அவங்க எதோட சதவீதம் கேட்டாலுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.